Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We saw there is a type of form of godliness. இரண்டாவது நாளிலே தேவ பக்தியின் வேஷம் என்று நாம் கண்டோம். And but at the same time they will deny the power thereof. அவர்கள் வேஷத்தை தரித்திருப்பார்கள், அதன் பலனை மறுதலித்து வாழ்வார்கள். And that is the important sign of the last days. கடைசி நாட்கள் என்று சொல்வதனுடைய முக்கியமான ஒரு அடையாளம் அதுதான். Outwardly they will be godly, but inwardly they will deny the power thereof. வெளிப்பிரகாரமாக தேவ பக்தியாக இருப்பார்கள், ஆனால் உள்ளே பார்த்தால் தேவனுடைய பலனை மறுதலித்து வாழ்வார்கள். In two areas they will deny the power thereof. இரண்டு பகுதிகளில் தேவனுடைய பலனை மறுதலிப்பார்கள். First of all, when they fall sick, they will not be able to stand for divine healing. They will go to medical help. முதலாவது, அவர்கள் வியாதிப்படும் போது தெய்வீக சுகத்துக்காக காத்திருக்க மாட்டார்கள், மருத்துவ உதவியை நாடி விரைந்து ஓடுவார்கள். They will believe all the doctrine, but they cannot stand for divine healing. உபதேசங்கள் அனைத்தையும் நம்புவார்கள், ஆனால் தெய்வீக சுகத்தில் நிற்கவோ பலனில்லை. Outwardly there is a form of godliness, but inwardly there is no power to resist sickness. வெளிப்பிரகாரமாக தேவ பக்தியின் வேஷம் உண்டு, ஆனால் உள்ளான விதத்தில் அந்த வியாதியை எதிர்க்கக்கூடிய சக்தி உள்ளே இல்லை. So dear brother, dear sister, if you are unable to stand for the truth of divine healing, அருமையான சகோதரா சகோதரி, தெய்வீக சுக சத்தியத்துக்கு உன்னால் நிற்க முடியவில்லை என்றால், you are having a form of godliness, but you are denying the very power thereof. உனக்கு தேவ பக்தியின் வேஷம் உண்டு, ஆனால் பலனை நீ மறுதலித்து தான் வாழ்கிறாய். So in these days you must throw away the form of godliness and receive the power to stand for the Lord. ஆகவே இந்த நாட்களில் தேவ பக்தியின் வேஷம் என்று தரித்து வாழ்கிற அந்த வாழ்க்கையை நீ வீசி எறிந்து விட்டு அவருடைய பலத்தை தரித்துக் கொண்டு அவருக்காக வாழ நீ கற்றுக்கொள்ள வேண்டும். Second area is servants of God and ministers, they cannot stand to live by faith and they will not be able to do a ministry by faith. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் விசுவாசத்துக்கு என்று நிற்க முடியாதவர்களாக இருப்பார்கள் என்றால் விசுவாசத்தின் அடிப்படையில் ஊழியம் செய்யாத நிலை. Years ago some of the Pentecostal pastors were with us in Ceylon and we were having a combined fellowship. வருஷ கணக்குக்கு முன்பே நம்மோடு கூட பெந்தேகோஸ்தே சபை அனுபவத்தை சேர்ந்ததான பாஸ்டர்மார்கள் இருந்தார்கள். அவர்களோடு ஒருங்கிணைந்ததான ஒரு உறவுள்ள ஒரு வாழ்க்கை நமக்கு இருந்தது. But in one meeting the senior pastor of ours told, ஒரு கூட்டத்தில் நம்மிடத்தில் இருந்ததான மூத்த பாஸ்டர் இவ்விதமாக சொன்னார், even for soap and blue you must trust in God. நீங்கள் துவைக்கிறதுக்கு உபயோகப்படுத்துகிறதான சலவை கட்டிகளுக்கும் நீல நிறத்துக்கும் கூட இந்த ப்ளூக்கு கூட நீங்கள் கர்த்தரை தான் சார்ந்து வாழ வேண்டும். One of the senior pastors of other group told that is not possible. மற்ற குழுவை சேர்ந்ததான அவர்களில் இருந்த மூத்த பாஸ்டர் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. Why should we trust God for soap and blue? இப்படி சோப்புக்கும் ப்ளூவுக்கும் எல்லாம் கர்த்தரை போய் சார்ந்து வாழ வேண்டுமா? We must tell others and get the money and buy it, that's all. மற்றவர்களுக்கு நம்முடைய காரியத்தை விவரமாக சொன்னால் பணம் கிடைக்கும், பணத்தை வைத்து வாங்கி வாழலாம். And they are separated from us. இப்படி சொல்லி அவர்கள் நம்மை விட்டு விலகி போனார்கள். And they are the founders, one of the two important Pentecostal movements in India. இந்தியாவிலே இரண்டு முக்கியமான பெந்தேகோஸ்தே சபைகளை நிறுவி வளர்ந்த முக்கியமானவர்களாக மாறினார்கள். They could not believe that God can supply even a soap or a blue like that. ஒரு சோப்பு அல்லது ஒரு நீலம் இதை கூட ஆண்டவர் தந்து விடுவார் என்கிற அளவுக்கு விசுவாசத்தை எட்டவில்லை. And that means they had a form of godliness but they could not stand for the power thereof. அதன் அர்த்தம் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்திருந்தார்கள், அதில் பலனையோ மறுதலித்து வாழ்ந்தார்கள். That is an important sign of the last days. கடைசி நாட்கள் என்று சொல்வதனுடைய முக்கியமான அடையாளம் அதுதான். Yesterday we saw the different type of signs that are almost fulfilled in our own time. நேற்றைக்கு மூன்றாவது நாளில் நம்முடைய காலகட்டத்தில் நிறைவேறி வருகிறதான கிட்டத்தட்ட அனைத்து அடையாளங்களையும் நாம் கண்டோம். First of all we saw how the prophecy regarding the Jews are being fulfilled. முதலாவது யூதர்களை குறித்ததான தீர்க்கதரிசனம் எவ்விதமாக நிறைவேறிற்று. Second we saw how politically that the world government is getting almost into existence. இரண்டாவது அரசியல் சம்பந்தமான உலகத்தின் அரசாட்சி அரசாங்கம் இவ்விதமாக நிரூபிக்கப்பட்டுக் கொண்டே வருகிறது. Third, simultaneously there is a world universal church is being formed. மூன்றாவது முழு உலகம் தழுவியதான அனைத்து சபைகளின் ஒருங்கிணைப்பு உண்டாகிறது.
Next we saw there are so many signs in the world like what they call global warming and floods, earthquakes, famines, like that. அடுத்தபடியாக முழு அளவில் உலகளாவிய பொதுவாக இருக்கக்கூடிய அடையாளங்களாகிய முழு உலகத்தில் இருக்கிறதான உஷ்ண நிலையினுடைய ஏற்றம், வெள்ளப்போக்குகள், பஞ்சங்கள், இப்படிப்பட்டவைகளையும் நாம் கண்டோம். And also we saw economic depression is one of the important sign of his last days. இந்த கடைசி நாட்களில் இருக்கிற அடையாளங்களில் மிக முக்கியமான ஒன்று பொருளாதார வீழ்ச்சி அல்லது பொருளாதாரத்தின் அழுத்தம். Not only that, அது மாத்திரமல்ல, you are experiencing kind of a swine flu all over the world. இன்றைக்கு ஒரு விதமான பன்றி காய்ச்சல் முழு உலகத்திலும் பரவி வருகிறது. It is something kind of a attempt by a group of people who wanted to disturb the people in different countries. பல நாடுகளில் இருக்கிறதான ஜனத்தை தொந்தரவு செய்ய வேண்டும், அவர்களுக்கு தொந்தரவு செய்ய வேண்டும் என்று தொந்தரவை உண்டாக்கக்கூடியதான ஒரு குழுவினால் உண்டாக்கப்பட்டதான ஒரு முயற்சி என்று சொல்கிறார்கள். There is a particular warfare called germ warfare. That is, disease germs are sent in the air like that. யுத்தத்தை பற்றி பார்க்கும்போது விஷக்கிருமிகளை அனுப்பி செய்யக்கூடிய யுத்தத்தின் முறை உண்டு. அது அர்த்தம் காற்றிலே இப்படி நோய்களை பரப்பக்கூடியதான விஷக்கிருமிகளை பரப்பி விடுவார்கள். You will see particular countries are only affected, other countries are not affected. நீங்கள் இதில் பார்க்கும்போது குறிக்கப்பட்டதான சில நாடுகள் மாத்திரம்தான் இந்த காய்ச்சலில் பாதிக்கப்படுகிறார்கள், மற்ற நாடுகள் அல்ல. So these are all, there are signs by which the whole world will be affected by this type of germ diseases. இவைகள் எல்லாம் பலவிதமான நோய்கள் கொண்டு முழு உலகத்திலும் பாதிக்கப்படுகிறவைகளாக இருந்தாலும் இவைகள் கடைசி காலத்தை பற்றி அடையாளங்களாக நமக்கு இருக்கின்றன. In the world government, they are going to have a total control of your whole life. இந்த முழு உலகத்தினுடைய அரசாட்சியை பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையின் அடிப்படை அமைப்பை குறித்ததான முழு கட்டுப்பாடை கொண்டு கொண்டிருந்தான ஒரு அமைப்பை நிறுவ வாஞ்சிக்கிறார்கள். That is the government of the Antichrist. இதுதான் அந்தி கிறிஸ்துவின் அரசாட்சி. As the time proceeds, you will not be known as a man, you will be known as a number only. காலங்கள் இப்படியே உருண்டோடி கொண்டிருக்கும் போது இனி நீங்கள் பேரினால் அறியப்படாமல் லெக்கத்தின் அடிப்படையிலே அறியப்படுவீர்கள். I told you, a merchant navy cadet told, in future he need not carry his passport, he need not carry all the documents, there is a particular number is assigned to him. வியாபார கப்பலிலே பிரயாணம் பண்ணி இவ்விதமாக கப்பலோட்டியாக இருக்கிறதான ஒருவர் இவ்விதமாக சொன்னார், இனி வரும் நாட்களில் இப்படி நிறைய கார்டுகளை தூக்கி கொண்டு போகக்கூடியதான சிஸ்டம் நமக்கு இருக்காது, இனிமேல் லக்கத்தின் அடிப்படையில் இருக்கிறதான அமைப்பு நமக்குள் வந்துவிடும். The moment he goes anywhere, he has to tell his number. எங்கு நீங்கள் போனாலும் உங்களுக்கு இருக்கிற லக்கத்தை சொன்னால் போதும். And that number, by that they will know all the details. அந்த லக்கத்தின் அடிப்படையில் உங்களுடைய விவரங்கள் அனைத்துமே வந்துவிடும். Very soon the practice has already started in merchant navy. That அதி சீக்கிரத்தில் இப்படிப்பட்டதான வியாபார சம்பந்தமான மற்றும் கடற்படைகளிலே இவைகள் செயலாற்ற இருக்கின்றன. There is a particular chip which will be inserted in your right arm and the forehead. ஒரு குறிக்கப்பட்டதான கம்ப்யூட்டர் சிப் இருக்கிறது, அதை உங்களுடைய வலது கரத்திலோ நெற்றியிலோ பதிக்கலாம். But latest discovery is, மிகவும் அண்மையாக இருந்ததான கண்டுபிடிப்பில், you need not call a person and insert that chip into his body. ஒருவனை பெயர் சொல்லி அழைத்து அவனுடைய சரீரத்திலே இந்த சிப்பை பதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. Just rub his body, that chip will be entered in the body. அந்த சரீரத்தை அப்படியே உராசினால் தேய்த்தால் போதும் அந்த சிப் உள்ளே போய்விடும். Anytime they can rub your body and that chip will be in your body. எந்த நேரத்திலும் உங்களுடைய சரீரத்தை உரச அந்த சிப் உங்களுக்குள் வந்துவிடும். That Antichrist is want to have the whole control of the whole world. இவ்விதமாக முழு உலகத்தின் முழு கட்டுப்பாடையும் அந்தி கிறிஸ்து தன்வசமாய் ஆக்கிக்கொள்ள முயற்சி செய்கிறார். In Acts of the Apostles 17th chapter, அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் verse 21 we read, 21ஆம் வசனத்தில் வாசிக்கையில், அந்த அத்தனை பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறொன்றிலும் பொழுது போக்குகிறதில்லை. For all the Athenians and the strangers which were there spent their time in nothing else but either to tell or to hear some new things. Now that was the spirit that was prevailing in Athens, like among the Greek people. அந்த கிரேக்க மக்கள் மத்தியிலே, அந்த அத்தேனே பட்டணத்தில் மக்கள் மத்தியிலே இருக்கிறதான ஆவி அதுவாக இருந்தது. They want to hear about new things, they want to speak about new things.
அவர்களுக்கு நூதனமான காரியத்தை கேட்க வேண்டும், நூதனமான காரியத்தை பேச வேண்டும். And that's the same spirit that entered into our church also. அதே காரியம் தான் இப்பொழுது நம்முடைய சபைக்குள்ளும் புகுந்திருக்கிறது. Every convention you go, you want to hear new things. உங்களுடைய கன்வென்ஷன், ஒவ்வொரு கன்வென்ஷனுக்கு போகும்போது ஏதாவது புதுசா சொல்லுவாங்களா? If the new things are not, oh, it's an old stuff. புதிதான காரியம் ஏதாவது வரவிட்டால் எல்லாம் பழசையே பேசுறாங்க. So they want to hear the new things and they want to speak about new things. புதிய காரியங்களை குறித்து தான் கேட்க வேண்டும், புதிய காரியங்களை பேச வேண்டும் என்று வாஞ்சிப்பது. But if you read Jeremiah 6 chapter verse 16, எரேமியா 6 அதிகாரம் 16 வசனத்தில், வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். Thus saith the Lord, stand in the ways and see, and ask for the old paths, where is the good way, and walk therein, and ye shall find rest for your souls. But they said, we will not walk therein. I asked the Lord yesterday, Lord, people are searching for new things, what am I to tell to them? நான் நேற்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஜனமோ புதிதான நூதனமான காரியங்களை கேட்கிறார்கள், அவர்களுக்கு சொல்வதற்கு எனக்கென்று என்ன இருக்கிறது ஆண்டவரே என்று கேட்டேன். The Lord's answer was Jeremiah 6:16. எரேமியா 6 அதிகாரம் 16 வசனத்தை தேவன் அது குறித்தான பதிலாக கொடுத்தார். Tell the old things, praise the Lord. பூர்வமான காரியங்களையே சொல்லு. That's not new thing, we are not going to tell a new thing, we are going to tell the old things. புதிதான காரியத்தை அல்ல, பழைய காரியத்தை தான் சொல்ல போகிறோம். The message of cross is 2000 years old, we are hearing it's an old message. சிலுவையை பற்றியதான செய்தி கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முந்தினதான செய்தி, அதை குறித்தே நாம் கேட்க போகிறோம். And you hear about the water baptism, it's a doctrine that from the apostolic period onwards. தண்ணீர் ஞானஸ்நானத்தை குறித்ததான உபதேசத்தை கேட்க போகிறோம். அது அப்போஸ்தலருடைய வாழ்நாள் காலத்தில் இருந்ததான உபதேசமாக இருக்கிறது. Every year, every century you hear the same doctrine repeated in different ways, that's all. ஒவ்வொரு நூற்றாண்டும் ஒவ்வொரு வருஷமும் இவ்விதமான உபதேசங்களை பலவிதமான அளவுகளிலே நீங்கள் கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள். Dear brother, dear sister, it's good to hear the new thing. அருமையான சகோதரா சகோதரி, புதிய காரியங்களை கேட்பது நல்லது, but it will never bring rest in your soul. ஆனால் ஒரு காலம் உன்னுடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதலை தராது. The more you hear about new thing, you will get more disturbed. அதிகமான புதிய காரியங்களை கேட்க நீங்களோ தொந்தரவு படுவீர்கள். But here the Lord says, seek for the old paths. இங்கு ஆண்டவர் பூர்வ பாதைகளை விசாரித்து தேடி, and there you will find rest. அங்கே உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். In the book of Daniel 11th chapter, தானியேலின் புத்தகம் 11ஆம் அதிகாரம், if you go through all the prophecies in that particular chapter, அந்த குறிக்கப்பட்ட அதிகாரத்தில் இருக்கிற எல்லா தீர்க்கதரிசனங்களை படிக்கும்போது, they say more than 100 prophecies are included in that 11th chapter. அந்த 11ஆம் அதிகாரத்தில் நூற்றுக்கும் அதிகமான தீர்க்கதரிசனங்கள் உள்ளே இருக்கிறது என்று சொல்கிறார்கள். And almost most of the promises are already been fulfilled historically. அவைகளில் அநேக தீர்க்கதரிசனங்கள் சரித்திரபூர்வமாகவே நிறைவேறப்பட்டிருக்கிறது. But some of the prophecies are yet to be fulfilled in the future. இனி வரும் காலத்தில் இன்னும் சில தீர்க்கதரிசன பகுதிகள் நிறைவேற இருக்கின்றன. If we go through one by one all the prophecies, we will not be able to finish our studies. தீர்க்கதரிசனங்களை ஒன்றன் பின் ஒன்றாக படித்துக் கொண்டே செல்வோம் என்றால் நம்முடைய வேத பாடகத்தை நாம் முடிக்க முடியாது. That's why I selected important prophecies regarding the Jews, regarding the world, regarding the church, and I gave yesterday about the important prophecies. ஆகவே தீர்க்கதரிசனங்கள் என்கிறதான அந்த தலைப்பின் கீழ் முக்கியமாக இருக்கக்கூடியதான யூதர்கள், இன்றைய உலகம், சபை என்று இவைகளை பிரித்து அவைகளை மாத்திரமே நான் நேற்றைக்கு சொன்னேன். We can go through the whole Bible and take out the prophecies and go on interpret it, but that's not our method. முழு வேதாகமத்தையும் அலசி ஆராய்ந்து தீர்க்கதரிசனங்கள் அனைத்தையுமே படித்துக் கொண்டே இருக்கலாம். இன்றைக்கு நம்முடைய கருத்து அதல்ல. At the same time, அதே வேளையில் most of the prophecies cannot be interpreted publicly. அநேக தீர்க்கதரிசனங்கள் இப்படி திறந்த முகமாக வெளியரங்கமாக சொல்ல இயலாத நிலை. Yesterday I told certain prophecies, but I did not mention the countries which were involved in that prophecy. நேற்றைக்கு சில தீர்க்கதரிசனங்களை சொன்னேன்.
ஆனால் அதுக்கு பின்னணியில் இருக்கிற நாடுகளை நான் சொல்லவில்லை, because that will create more problem. ஏனென்றால் அது அதிக பிரச்சனைகளை உண்டாக்கும். So brother, sister, today we are not going to dwell on the signs. We are going to tell you how to get ready to meet the Lord. இன்றைக்கு அடையாளங்களை குறித்து சொல்ல போகிறதில்லை, இந்த ஆண்டவரை நாம் எப்படி சந்திக்க ஆயத்தப்படுத்திக் கொள்ள போகிறோம். It's good to know the signs, but unless you know how to get ready to meet the Lord, what is the use of knowing the signs? அடையாளங்களை அறிவது நல்லது, ஆனால் அடையாளங்களை அறிந்து மற்றும் அவரை சந்திக்க ஆயத்தப்படாத ஒரு நிலை இருக்கும் என்றால் பிரயோஜனம் தான் என்ன? So today our main message will be how to get ready to meet the Lord. இன்றைக்கு நம்முடைய முக்கியமான செய்தி எவ்விதமாக கர்த்தரை சந்திக்க நாம் ஆயத்தப்படுவது. So concentrate how you can be ready to meet your Lord. உங்கள் ஆண்டவரை நீங்கள் எப்படி சந்திக்கலாம் என்கிறதான அந்த கருத்தில் மாத்திரமே உங்களுடைய கவனங்கள் குவிந்திருக்கட்டும்.